உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், விரயங்கள் கூடும், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் விருப்பமின்றி வந்து சேரும், கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீர்கள். சனியும் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் கூடும். மேசராசியில் சுக்கிரன் 27/3/2026 அன்று மேசராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் மறைவது அவ்வளவு நல்லதல்ல. சேமிப்பு கரையும், செயல்பாடுகளில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது, அலுவலகத்தில் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு திருப்தியளிக்காது. எதிலும் மிக கவனத்தோடு இருப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருள்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. வேலையாட்களால் திருப்தி ஏற்படாது. மீனராசியில் செவ்வாய் 1/4/2026 அன்று மீனராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு சப்தமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இழப்புகள் எதிர்பாராத விதம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முன்னேற்பாட்டோடு நடந்து கொள்வது நல்லது. மூட்டு வலி, முழங்கால் வலிகளை எதிர்கொள்வீர்கள். வாங்கிய சொத்தை விற்க நேரிடும், கவனம் தேவை. சகோதர வர்க்கத்தினர்களும் பிறரிடம் பொறுப்புகளை நம்பி ஒப்படைத்ததன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மீனராசியில் புதன் 6/4/2026 அன்று மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் கேந்திராதிபதி தோஷம் பெற்றவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது யோகம்தான். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி கொடுப்பர். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இழந்த பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும். குருவின் வக்கர நிவர்த்தி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்கர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 17/3/2026 அன்று வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே கல்யாண வாய்ப்பு கைகூடும், கட்டடப் பணியில் இருந்த தொய்வு அகலும், திட்டங்கள் தீட்டி வெற்றி காண்பீர்கள். புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் கூடும். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். எந்த ஒரு முயற்சியிலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 1/4/2026 முதல் 13/4/2026 வரை மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பச்சுமை கூடும், உறவினர்களின் பகை அதிகரிக்கும், வாழ்க்கை துணையின் வேலைக்காக செய்த முயற்சி தாமதமாகலாம், சுபகாரிய பேச்சுக்கள் முடிவான நிலையில் கடைசி நேரத்தில் கை நழுவிச் செல்லலாம், உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஒரு புறம் வந்தாலும் திடீர் விரயங்களும் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தகுதியான இடத்தில் வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவிச் செல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கலாம், கடன் சுமையும் கூடும். பரிகாரம்: காமதேனு வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.